ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் வந்து ரொம்பவே யூனிக்கான ஒரு ஹால், ரொம்ப நாளைக்கு அப்புறம் டெடிக்கேட்டடாக ஒரு பார்ட்டி வேர் ட்ரெஸ்ஸஸ் கலெக்ஷன் தான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது எல்லாமே ட்ரெஸ்ஸஸ் கலெக்ஷனாக தான் இருக்க போகுது. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நம்ம சேனலில் வர லாஸ்ட்டு ஆடியோ குவாலிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக கொடுக்கலான்னு நினச்சி ஒரு மைக் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் இவ்வளோ நாள் வந்து மைக் இல்லாமல் பேசுகிறனால ரொம்ப கத்தி பேசுகிற மாதிரி இருக்குது. சம்டைம்ஸ் எனர்ஜி டவுன் ஆகி அப்படியே ரொம்ப லோ ஆயிரும். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த ஆடியோ ப்ராப்ளம் இருந்திருக்கும். இனிமேல் அது இருக்காது. நான் நியூ மைக் ரிசீவ் பண்ணிடுவேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி வந்து ரொம்பவே கிளியராக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ இவ்வளோ நாள் வந்து குவாலிட்டி சரியில்லாததுக்கு ஐ எம் ரியலி சாரி. ஸோ இன்றைக்கி வந்து சூப்பரான கலெக்ஷன்ஸ் தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் ட்ரெஸ்லாம் பார்ட்டி வேர் கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ அது பார்ட்டி வேர்னால் ரொம்ப மாடர்னாக ஃபேன்சியாக வெஸ்டர்னைஸ்டாக இருக்குன்றது கிடையாது. நம்ம ஷை கேர்ள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி. நான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஷை கேட்டகரியில் தான் வருவேன். ஸோ அந்த ஷை கேர்லாம் யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அண்ட் சப்பி கேர்ள்ஸாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ட்ரெஸ் எல்லாமே ட்ரை பண்ணலாம். ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ட்ரெஸ்ஸும் செட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி நான் காமிக்க போகிற கலெக்ஷன் ஓரளவுக்கு எல்லா பாடி டைப்புக்குமே செட் ஆகிற மாதிரியான கலெக்ஷன் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு ஜீன்லே ட்ரெஸ் மாதிரி இருக்கும். இது நல்லா ஹெவியான பார்ட்டி வேர். ஆனால் எல்லாமே வந்து அஃபோர்டபுள் ரேஞ்ச் தான். அண்ட் இது வந்து ஒரு 2 பீஸ் செட்டு, கவுன் வித் ஸ்ட்ரக் மாதிரி வரும். அண்ட் இது ஒரு கவுன். அண்ட் இது வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு நெக் பேட்டர்ன், ட்ரெண்டி பேட்டர்னில் இருக்குது. எல்லாமே ஒன்றா ஷேர் பண்ணிடுறேன். எல்லாமே நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதோட ட்ரையன் ஹால் வந்து சைடில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ப்ரைஸ் வந்து மிக்சடாக தான் இருக்கும். ஆனால் இந்த ட்ரெஸ்க்கு வந்து இது ஓகேவாக இருக்குது, வேர்த்தாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் கலெக்ஷன் தான். ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஜீன் ஃபேப்ரிக் மாதிரி தெரியுதுல்ல. ஆனால் வந்து இது ஒரு ஜீன் ஃபேப்ரிக் கிடையாது. ரொம்ப ஹார்டான ஜீன் ஃபேப்ரிக் இல்லை. பட் லைட்டடாக உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் கிடைக்குது. அண்ட் லைட்டாக அந்த ஃபேப்ரிக்கும் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான எம்ப்ராய்டரி, நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒன்று தான் வந்து இதில் நல்லா ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து ஃபுல்லாக பட்டன் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. 2 சைடுமே பேக்கெட்ஸ் இருக்குது. அண்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி காலர் நெக் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இதோட சைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா 3XL வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. நான் XXL பண்ணியிருந்தேன். ஆனால் அது எனக்கு கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் டைட்டாக போட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் நான் எப்போவுமே லூஸ் ஃபிட் தான் எனக்கு பிடிக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் லூஸாக இருக்கிறது ஓகே தான். அண்ட் ஃப்ரண்ட்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த உடன் பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. ஒரு ஏலைன் பேட்டர்ன், ஏலைன் ட்ரெஸ் மாதிரி தான் வருது. அந்த லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் இருக்குது. அண்ட் இதோட ஃபேப்ரிக் வந்து உண்மையாகவே தொட்டு ஃபீல் பண்ணிங்கன்னா தெரியும். அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது. அந்த ஜீன் டச்சுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அங்கங்கே அந்த த்ரெட் ஒர்க்லாம் நல்லா ஜீன் மாதிரியே பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹார்டாக திக்காக முடன்னு நம்ம ஒரு டெனிம் ஸ்கர்ட்லாம் போடுவோம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு டெனிம் ஃபேப்ரிக் கிடையாது. பட் பார்க்குறக்கு லுக் வைஸ் மட்டும் அந்த மாதிரி இருக்குது. பட் லைட்டடான ஒரு ஃபேப்ரிக்கு, டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை. அண்ட் இந்த ப்ரைஸ்க்கு வந்து இது ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப நீட்டாக இருந்தது, எனக்கும் பிடிச்சிருந்தது. ஸோ நீங்கள் வெக்கேஷன்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இது ட்ரை பண்ணலாம். ரொம்ப யூனிக்காக இருக்கும். அண்ட் இதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது கேப்ரி பேண்ட் கூட நீங்கள் பேர் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒயிட் லெகின் அந்த மாதிரி லெகினும் பேர் பண்ணிக்கலாம். ஜீன் கூடயும் பேர் பண்ணிக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. அந்த எம்ப்ராய்டரி கீழே அழகாக அந்த ஹிப்பில் இருந்து அப்படியே ஒரு ஏலைன் ஃப்ளேர் வர மாதிரி. ஸோ அதுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்ப்ளிட்டப் வர மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு இது. அண்ட் எனக்கு வந்து இந்த ஹாலே ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ட்ரெஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு மெஷ் டைப் ஃபேப்ரிக்கில் இங்கே வருங்களேன், நெட்டட் ஃபேப்ரிக் தான். ஆனால் வந்து உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான ஒரு நெட் ஃபேப்ரிக் எப்படி இருந்திருக்குமோ அப்படி தான் இருக்குது. ஃபுல்லாக அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜரி ஒர்க், கோல்டன் ஜரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு எம்ப்ராய்டரி மாதிரி இருக்குது அந்த மெஷ்லேயே. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஜரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரெண்டியான ஸ்லீவ் வித்தவுட் லைனிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இங்கே மட்டும் டிரான்ஸ்பரண்ட்டாக நீட்டாக இருக்குது. மற்றபடி உள்ளே ஃபுல்லாக நல்லா ஹெவியான லைனிங் கொடுத்துருக்காங்க. பர்ஸ்ட்டு கீழே வந்து சூப்பர் ஃப்ளேர் கொடுத்துருக்காங்க. வித் லைனிங்கோடு வருது இந்த ட்ரெஸ். இங்கே பாருங்களேன், நல்லா குவாலிட்டியான லைனிங்கில் வருது. அண்ட் இந்த லைட்டாக ஒரு 2-3 பட்டன் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதோட ஃபேப்ரிக் நீங்கள் நல்லா பாருங்களேன். ஸோ இது வந்து நீங்கள் ஏதாவது பார்ட்டி, ஏதாவது ஃபங்க்ஷன், அந்த மாதிரி பார்ட்டி ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணலாம். ரொம்ப நீட்டாக இருக்குது. நீ லென்த்துக்கு கீழே இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு. அண்ட் இது வந்து ஒரு மாதிரி கூலான ஃபேப்ரிக்குங்க. ரொம்ப ஒரு மாதிரி நெட்டட் ஃபேப்ரிக்கில் போட்டோன்னா ஒரு மாதிரி அனீஸியாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இல்லை. இது நல்லா சாஃப்டாக கம்ஃபர்டபுளான ஃபேப்ரிக். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் நம்ம உடம்போடு நல்லா ஒட்டி இருக்கிறத வந்து நம்மளே ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் நல்லாயிருக்கும். இதுதான் எனக்கு இந்த ஹால்லே பிடிச்சது. அண்ட் இது வர்த் த மணி. அண்ட் இது எல்லாருமே ட்ரை பண்ணலாம். எந்த இடத்துலையும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஆக்வர்டாலாம் இல்லை. நீட்டான ஸ்லீவ்ஸ் இருக்குது, நீட்டான நெக் பேட்டர்ன். அண்ட் லென்த்து வந்து நீ லென்த் வரைக்கும் இருக்கிறதுனால நல்லா இருந்தது. பார்த்தீங்கன்னா ஒரு 2 பீஸ் செட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பியோர் காட்டன். ஸோ என்னதான் வெக்கேஷன் பார்ட்டி எதுவாக இருந்தாலும் எனக்கு வந்து காட்டன் தான் கம்ஃபர்டபுள்னு நினச்சிங்கன்னா இது நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ளஸ் கவுன் வந்துடும். பேக் சைடு வந்து இந்த மாதிரி எலாஸ்டிக் இருக்கும். ஸோ அது வந்து நல்லா ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கும், உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதை வந்து நீங்கள் ஸ்லீவ்லெஸ்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இது கொடுத்துருக்க கோட் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரக் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஷர்ட் மாதிரி ஒரு ஸ்ட்ரக் தான் கொடுத்துருக்காங்க. அது பார்க்குறக்கே கேட்லாக் வைஸ் ரொம்ப யூனிக்காக தான் இருந்தது. அண்ட் நீங்கள் வந்து எப்பயாவது ஒரு டைம் நீங்கள் போடுறதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் சூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும். அண்ட் இதெல்லாம் வாஷ்க்கு அப்புறமே ரொம்ப நல்லாயிருக்கும். மிந்த்ரானாலே குவாலிட்டியாக தான் இருக்கும்.
ஸோ அதுலேயும் இதெல்லாம் கேட்கவே வேணாம், உங்களுக்காகவே வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கணும்னு பார்த்து சூஸ் பண்ணிக்கேன். அண்ட் இந்த சில பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன், நிறைய நான் வெக்கேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ண சில பிராண்ட்ஸ் தான் இதில் நான் பிக் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிட் அண்ட் ஃப்ளேர் கவுன் உள்ளே வந்திருக்கும் இந்த மாதிரி ஸ்ட்ராப்போட. அண்ட் இதோடவும் நீங்கள் ஸ்லீவ்லெஸ் யூஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், இல்லைனா இதுக்கு ஒரு ஒயிட் ஸ்ட்ரக் இல்லைனா லாங் ஸ்ட்ரக் எது வேணாலும் பேர் பண்ணிக்கலாம், இன்னும் நல்லா யூனிக்காக தெரியும். ஒரு ஷர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையுமே வந்து நீங்கள் கிராப் டாப்பாக யூஸ் பண்ணலாம், ஏன்னா ஃப்ரண்ட்டில் பட்டன் டீடைல் இருக்குது. அண்ட் ஸ்லீவ் இந்த மாதிரி எல்போ ஸ்லீவ், எல்போ இல்லை ஷார்ட் ஸ்லீவ் தான் கொடுத்துருக்காங்க. நல்லா ஷார்ட்டாக பஸ்ட்டு மட்டும் கவர் ஆகிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்கு. ஸோ இது ஓவரால் கேட்லாகில் பார்க்கும்போது யூனிக்காக இருந்தது. அண்ட் கேட்லாகில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் ரிசீவ் பண்ணியிருந்தேன். ரொம்ப ஃபங்கியாக ரொம்ப நீட்டாக இருக்குது. இதோட கலர் ஆப்ஷன்ஸே பாருங்களேன், நல்லா அந்த கலர் காம்பினேஷன்ஸே நல்லா சூப்பராக சூஸ் பண்ணியிருந்த மாதிரி இருந்தது. ஒரு மாதிரி கீழே ஃபுல்லாக லைட்டர் ஷேடுங்க இது. இதில் வந்து நல்லா அப்படியே ஒரு மாதிரி வைப்ரண்ட் கலராக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா ஃபங்கியான ஒரு ட்ரெஸ் தான். அண்ட் ரொம்ப நீட்டாக இருந்தது, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ரீசன் என்னன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதிரி கச்சமச்சான் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி பிரிண்ட்டு. பட் இதில் சூஸ் பண்ணியிருக்க கலர்ஸ் பாருங்கள், ஆரஞ்சு பேஸ்டல்ன்ட்டு எடுத்துருந்தாங்க. அது பார்க்கும்போதே ரொம்ப நீட்டாக உங்களுக்கே தெரியுதா, நல்லா வித்தியாசமாக தெரிஞ்சிச்சு. அண்ட் ஸ்லீவ் வந்து அழகான பஃப் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஷார்ட் ஸ்லீவ் தான், பட் பஃப் வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. வித்தவுட் லைனிங்கில் தான், ஃபுல்லாகவே வித்தவுட் லைனிங்கில் தான் இருக்குது. பட் மெட்டீரியல் வந்து நல்லா சாஃப்டாக ஒரு ஃப்ளேர் ட்ரெஸ் மாதிரி தான், ரொம்ப ஃப்ளேர் இருக்காது, ரொம்ப சிம்பிளாக நீட்டாக ஒரு நல்ல யூனிக்கான ஒரு ஃபேப்ரிக்கில் இருக்குது. அண்ட் யூனிக்கான டிசைனில் இருக்குது. இந்த ஃபேப்ரிக் வந்து நார்மலாக நம்ம ரயோன் காட்டன் சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ஃபேப்ரிக் இல்லை, கொஞ்சம் நல்லாவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் இந்த ஃபீல்மே நல்லா இருக்குது. ஸோ இது வந்து நல்லா கிளாஸாக இருக்குது, போட்டிருக்கும் போதே நல்லா ஒரு மாதிரி யூனிக்காக தெரியுது. ஸோ அதுக்காகவே நீங்கள் வந்து இது ட்ரை பண்ணலாம். ஸோ இதுக்கும் வந்து நீங்கள் ஒயிட் லெகின், ஒயிட் கேப்ரி எது வேணாலும் பேர் பண்ணிக்கலாம். இது எனக்கு ட்ரை பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது, ஸோ அதனால் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸே இங்கேருந்து இந்த மாதிரி நாட் ரெண்டு போய் டைப் பண்ணுற மாதிரி தான் பேட்டர்ன் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு, ஸோ இது இருக்கா, இதை வந்து இந்த மாதிரி மாட்டிக்கிறது. ஸோ இங்கேருந்து இந்த மாதிரி இந்த கயிறு வந்து போகும். ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி இந்த கிளாத் வந்து கழுத்தை சுற்றி போகிற மாதிரி இருக்கும். அப்புறம் ஸ்லீவ் நார்மலாக அது பாட்டுக்கு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ரில் வச்ச ஃபேப்ரிக் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ஃபேப்ரிக் ஐயோ சொல்லவே முடியல. இந்த பிராண்ட் வந்து ஆந்தியான்னு நினைக்கிறேன். இந்த பிராண்டில் வந்து ஆல்ரெடி ஒரு சில ட்ரெஸ்ஸஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆமாம், அதே பிராண்டு தான், பெய்ஜ் கலர். இதில் ரெண்டு கலர் ஆப்ஷன் இருக்குது. நான் எல்லாத்தோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஆந்தியா பிராண்டு ரொம்ப யூனிக்காக இருக்கும். இதில் வர ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ரொம்ப ஸ்டைலாக இருக்கும். அண்ட் இதோட இந்த பாருங்களேன், இதோட ஃபேப்ரிக்கு ஃபீலே அவ்வளோ சூப்பராக இருக்குது. அவ்வளோ ஒரு மாதிரி ரொம்ப நைஸாக ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கூட ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இது வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் இப்படி மாடல் வர்றது வந்து ரொம்ப ஆக்வர்டாக இல்லை, ரொம்ப நீட்டாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் லோ நெக்கும் கிடையாது. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு வந்து தலைக்குள்ளே போடனால உங்களுக்கு ஹூப் போட்டுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் காஃப் லென்த் வரைக்கும் இருக்குது. நல்லா ஃப்ளேர், சூப்பர் ஃப்ளேர் வித் லைனிங்கோட, நல்ல பெய்ஜ் கலரில் சூப்பர் கலர் காம்பினேஷன். அண்ட் வந்து இது நீங்கள் ட்ரை பண்ணலாம், ரொம்ப நீட்டாக இருந்தது. அண்ட் நல்ல ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்தது, நீட்டாக இருந்ததுன்றதோட. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஹால்லேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து ரேட்டிங் வைஸ் பார்த்திங்கன்னா 10 out of 10 கொடுக்கலாம். எதுலேயுமே வந்து எனக்கு இதில் இது பிடிக்கலன்னு சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. சீரியஸாக ஹானஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, ஸோ இது வந்து ப்ரொமோஷன் வீடியோலாம் இல்லை, நம்ம வந்து ரிவ்யூ தான் நம்ம சேனலில் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த ரிவ்யூ தான் நான் சொல்கிறேன். சப்போஸ் பிடிக்கலன்னா கண்டிப்பாக ஹால்லே வந்து இது நல்லா இல்லை, இது வந்து எல்லாருக்கும் சூட்டபிளாக இருக்காது, நம்ம கொடுத்துருக்க காசுக்கு ஒர்த் இல்லை அப்படின்றதெல்லாம் வந்து நான் மென்ஷன் பண்ணிடுவேன். ஸோ லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது வந்து ஆஃபிலியேட் பேசிஸில் தான் ஒர்க் ஆகுது. அதனால் வந்து நான் மிந்த்ரா பற்றியோ இல்லை இந்த பிராண்ட்ஸ் பற்றியோ நான் வந்து கூவணுன்ற அவசியம் இல்லை. ஸோ அதனால் கண்டிப்பாக ஹானஸ்ட்டாக தான் இருக்கும் ரிவ்யூ, நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு பர்ஃபெக்டான வெக்கேஷன் வியர்னே சொல்லலாம். உங்களுக்கு இந்த கலெக்ஷன் பிடிச்சிருக்கா, எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.